இன்னைக்கு வந்து மும்முடிவரம் பாலயோகி. ம். அவர பத்தி பேசணும்னா, அவர் வந்து எனக்கு டைரக்ட்டா தெரியாது. ம். ஒருவர் வந்து அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். ஒரு யோகி. ஆ. ஸோ முதல்ல அந்த யோகிய பத்தி 2 வரிகள் சொல்லி, அதன் பிறகு அப்புறம் பாலயோகிய பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா சார். எந்த யோகி, யார் ஆ, மூலியமா பாலயோகிய ஆ. தெரியும்? அதாவது ஒரு தவ வள்ளல் ஒருத்தர் இருந்தார். பரஞ்சோதி மகான்னு. ம். திருவத்தியூர்ல தான் அவர் சமாதி இருக்கு. அவர் வந்து பர்மால தான் அந்த குண்டலினி யோகத்தை பயின்றவர். ஓ! ஒரு மூலம் கற்று, அடுத்தது பல பேருக்கு நெறையா பேரு எண்ணிலடங்காத மக்களுக்கு அந்த தவத்தை சொல்லிக் குடுத்துருக்கார். எவ்வாறு தவம் செய்வதுன்னு. அதில் பல சிஷ்யர்கள் அவர்களுக்கு உண்டு. ஒரு சிஷ்யன் நீங்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதாத்ரி மகரிஷின்னு. ம். அவருடைய குரு. இன்னொரு வந்து என்னுடைய குரு குருஜி சி.கே.எஸ். ம். நான் வந்து கல்லூரி நாட்கள்லேயே அவர்ட்ட போயின்ட்டுருந்தேன். கல்லூரி படிக்க காலகட்டங்கள்ல. ஸோ அவர்ட்ட வந்து தவத்தை அந்த இதை கத்துண்டு போகும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த வகுப்புகள் நடத்துவார். இந்த ஆன்மீகத்தை பற்றி பேசுறதுக்கு. அவ்வாறு அந்த வகுப்புகள் நடக்கும்போது, பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பார். ம். அந்த ஃபோட்டோ வந்து நம்ப பாலயோகி சுவாமிகளுடைய படம். ஓ! ஸோ அதன் மூலமா தான் அந்த பாலயோகி சுவாமிகள பத்தி எனக்கு தெரிஞ்சது. அடுத்தது வந்து 39 வருடங்கள் ஒரே இடத்துல இருந்திருக்கார். பாலயோகி பாலயோகி சுவாமிகள். சுவாமிகள். தண்ணி, சாப்பாடு எதுவுமே இல்லாத. ஸோ எப்படி சார்? அதெல்லாம் பெரிய விஷயம் அதுதான். ஸோ அதெல்லாம் தான் எப்படி இருந்தாருலாம் இவர்ட்ட கேட்டிருக்கேன். ம். ம். அதுக்கு அவர் எனக்கு பதில்லாம் சொல்லியிருக்கார். ம். அதுதான். அவர் வந்து மும்முடிவரங்கிறது வந்து ஆந்திரால இருக்கு. ஆ நம்ம பயணம் பண்ணோம். நான் பயணம் பண்ணது வந்து முதல்ல பயணம் பண்ணது வந்து விஜயவாடா வரலும் வேன்ல தான் போனேன். ம். போயிட்டு அங்க தங்கி, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 193 கிலோமீட்டர் இருக்கும். ஓ! அந்த மும்முடிவரம். ம். ஸோ அதற்கு பிறகு பயணித்து போனேன். முதல்ல போனது வந்து அவர் இருக்கும்போதே, அந்த உடலுடன் இருக்கும்போதே போயிருக்கேன்.